ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வீடியோ போட போகிறேன். ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஊரில் இருந்தேன். என்னால் வீடியோ கேப்சர் மட்டும் தான் பண்ண முடிஞ்சு, தவிர எடிட் பண்ணி போட முடியல. ஸோ சாரி இவ்வளோ நாள் கழித்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான குட்டி கிராமத்தில் ஒரு அழகான பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். எப்படி நடக்கும், என்னென்ன ரிச்சுவல்ஸ்லாம் இங்கே பண்ணுவாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. இந்த வீடியோ நான் எடுக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தப்போ அவ்வளோ நாஸ்டாலஜியாவாக இந்த வீடியோ எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபங்க்ஷன் வீட்னால் எப்படி எல்லாம் கலக்கலன்னு இருப்பாங்க, கோலம் போட்டு அங்கங்கே புகை மூட்டமாக. உங்களுக்கே தெரியும் ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளாளுக்கு பூ வச்சு விட்டுட்டு ஒருத்தவங்க மாற்றி கிளப்பிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் அந்த டைமில். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இப்போ யாருக்கு நடக்குதுன்னா, இப்போ நிற்கிறாள இவளோட கூட பிறந்த அக்காவுக்கு, அதாவது அவங்க எங்களோட மாமா பொண்ணு, அவங்களுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்புறம் என்னென்னா, அவங்களோட தாய் மாமா வீட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மதுரையில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இது எங்களோட நேட்டிவ், நாங்கள் திருச்செந்தூர். ஸோ இங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அவங்க வேறு மாதிரி தான். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்கக்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ அவங்க வீட்டிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெடிலாம் வச்சு, அப்புறம் அதென்ன ட்ரம்ஸ் அடித்து, அதுக்கப்புறமேட்டு பின்னாடி எல்லோரும் சீர்தட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வர தாய் மாமாலாம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிக்கிட்டாங்கன்னா, எல்லாருமே ஒரே கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் ஷர்ட்டில் இருக்க எல்லாருமே பொண்ணோட தாய் மாமா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தாய் மாமாவுக்கு மரியாதை கொடுத்து வரவேற்பாங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ என்னென்னா காலில் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் வரவேற்பாங்க. ஸோ அதை தான் அம்மா சொல்லிட்டுருக்காங்க, ஏன் மஞ்சள் குங்குமம் வைக்கல அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வரிசையாக எல்லா தாய் மாமாவுக்குமே இந்த மாதிரி மரியாதை கொடுத்து வரவேற்றுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வரவேற்றாங்களா. செகண்ட் மாலை போட்டு வரவேற்றாங்க. எல்லா தாய் மாமாவுக்கும் வரிசையாக மாலை போட்டு வரவேற்றாங்க. அப்புறம் அவளுக்கு பண்ண ஸ்டேஜ் டெக்கரேஷன் இதுதான். ரொம்ப அழகாக நீட்டாக சிம்பிளாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக சொல்லிகிட்டு இருந்தேன்ல வரவேற்கிறதுக்கு. ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. இதுக்கப்புறமேட்டு அவங்க சீர் கொண்டு உள்ளே வந்துடுவாங்க.
அப்புறம் அவ்வளோதான், எல்லாருமே வந்து சீட் தட்டு கொண்டு உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து சீர்தட்டெலாம் வச்சுட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி கிளம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அகில் தீஸ்தா அவங்க 3 பேர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என் தம்பிலாம் ஹீரோப்பா. ஆனால் என்ன இங்கே பாருங்க, எடுத்துட்டேன். தமிழ் இங்கே பாரு, இவன் தான் நல்ல சப்ளையர். பார்த்தீங்களா, இவன் தட்டில் இப்போ எப்படி இருக்குது சாம்பார், என் தட்டில் எப்படி இருக்குது பாரு. இங்கே வரையால ஒழுங்காக ஊற்றிட்டு. ஸோ பொங்கலும் கேசரியும் நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு இன்னொரு செட் ஆஃப் மாமா வந்து வந்திருக்காங்க. அவங்களும் சீட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வான்னு சொன்னாங்க. ஸோ கேப்சர் பண்ணி அதையும் போயிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சடங்கு சுற்றுனாங்க. ஸோ முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி காப்படியில் நெல் வச்சா என்ன வச்சுன்னு எனக்கு சரியாக தெரியலை. இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் விளக்கு வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சடங்கு சுற்றுவாங்க. அப்போது தாய் மாமா பசங்க யாரும் இல்லை அப்படின்னா வந்து தாய் மாமாவே இருப்பாங்க சடங்கு முடிக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்க பசங்க இல்லை அப்படின்னா பொண்ணுங்களே இந்த மாதிரி தலப்பா கட்டி உட்கார வச்சுருவாங்க. ஸோ இந்த சடங்கெல்லாம் சுற்றி முடித்ததுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ தான் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போய் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் அப்புறம் ஃபேமிலியாக எல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல். அவ்வளோதான்.